Hey guys, welcome to our YouTube channel TNPSC Tamil with more. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழுக்கான ஃபர்ஸ்ட் வீக் பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழை எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்மளோட பிளான்குள்ளே போயிடலாம். நம்மளோட ஃபஸ்ட் வீக் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா May 31 to June 6 வரை. நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்க இல்லை நீங்கள் எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டேவை வந்துட்டு Day 1ன்னு சொல்லி வச்சுக்கலாம். 10th தமிழ் புக்கில் மொத்தம் 9 இயல்கள் இருக்குது. நம்ம இந்த 9 இயலில் ஒரு இயலை 2 நாளில் படித்து முடிக்கும்போது ஒரு வீக்கில் நம்மளால் 3 இயல்களை படித்து முடிச்சிடலாம். அப்போது நம்ம 3 வீக்ஸில் 10th தமிழ் புக்கை படித்து முடிச்சிடலாம். அதுதான் நம்மளோட பிளான். ஓகே, இப்போ நம்ம எப்படி எந்த மாதிரி படிக்க போகிறோன்னு சொல்லி பார்க்கலாம். May 31 and June 1 இந்த 2 நாளில் இயல் 1 படித்து முடிக்க போகிறோம். அதற்கடுத்து June 2 and June 3 வந்துட்டு இயல் 2 படித்து முடிக்க போகிறோம். June 4 and June 5 வந்துட்டு இயல் 3 படித்து முடிக்க போகிறோம். இந்த இயல்கள் எல்லாமே படித்து முடித்ததுக்கப்புறமா June 6 அப்போது ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட் இந்த ரெண்டுமே பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நம்ம எந்த மாதிரி படிக்கணும்னு சொல்லிட்டு நான் புக்ஸில் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லா இயல்கள்லையுமே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா 2 செய்யுள் இருக்கும், ஒரு உரைநடை இருக்கும், ஒரு துணைப்பாடம் இருக்கும், ஒரு இலக்கணம் இருக்கும். இதில் செய்யுள் எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். செய்யுளை பொறுத்த மட்டும் நீங்கள் எடுத்ததும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட டாபிக், அதோட தலைப்பு, அதை எழுதினவங்க ஆசிரியர், அதை ஃபஸ்ட்டு படிச்சிடணும். அதற்கடுத்து நீங்கள் அந்த கொடுத்துருக்கக்கூடிய பாடல் வரிகளில் முதல் 3 வரியோ இல்லை முதல் 2 வரியோ கடைசி 3 வரியோ கடைசி 2 வரியோ இந்த வரிகளை படித்து வச்சுக்கிறணும். அதற்கடுத்து அந்த பாடலில் அந்த செய்யுளில் எதை பற்றி சொல்கிறாங்க, எந்த பொருளை சிறப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட பொருளையும் நம்ம படிச்சுக்கிறணும். அதற்கடுத்து பாக்ஸில் நிறையா கொடுத்துருப்பாங்க. தெரிவோமா, தெரிந்து தெளிவோம், உங்களுக்கு தெரியுமா, அந்த மாதிரி நிறையா பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதற்கடுத்து நூல்வெளின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பாடலோட ஆசிரியரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றியும் நல்லா படிச்சுக்கிறணும். அதற்கடுத்து புக் பேக் இருக்கும். புக் பேக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கண்டென்ட் இருக்கா சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரீட் அவுட் மாதிரி பண்ணிக்கலாம். செய்யலை பொறுத்த மட்டும் நீங்கள் இந்த மாதிரி தான் படிக்கணும். உரைநடை பொறுத்த மட்டும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த உரைநடை எழுதின ஆசிரியர் இருக்கும், அந்த ஆசிரியருக்குன்னு ஒரு நூல்வெளி இருக்கும், அதை படிச்சிடணும். அதுக்கப்புறம் பாக்ஸ் டாபிக் இருக்கும், பாக்ஸ் டாபிக் படிச்சுக்கோங்க. உரைநடையில் எதை பற்றி பேச வர்றாங்க, எந்த டாபிக் பற்றி பேச வர்றாங்கன்னு சொல்லி அதை பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் சில சொல்லுக்கான சில பொருள் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா, இல்லை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா, அந்த மாதிரி ஜென்ரல் டாப்பிக்காக ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா, அந்த மாதிரி எல்லாமே பார்த்து அதெல்லாத்துக்கும் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கடுத்து துணைப்பாடம் பொறுத்த மட்டும் நம்மளுக்கு முன்னாடிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியாக இருக்கும். ஆனால் இப்போதெல்லாம் ஃபுல்லாக ஸ்டோரியாக இருக்கிறதில்ல, ஒரு லெக்சராகவோ இல்லை உரைநடை கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட குறிப்பு மாதிரி கூட கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டோரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இல்லை உரைநடை மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம உரைநடை எப்படி படிப்போமோ அதே மாதிரியே நீங்கள் துணைப்பாடமும் படித்து வச்சுக்கோங்க. அதற்கடுத்து இலக்கணம் பொறுத்த மட்டும் எப்போவுமே வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டோட படிங்க. இலக்கணம் ரொம்ப ஈஸி. நீங்கள் இலக்கணம் வந்துட்டு சும்மா டாபிக் எந்த மாதிரி இருக்குது எப்படின்னு சொல்லி பார்த்தாலே போதும், உங்களால் நிறைய மார்க்ஸ் வந்துட்டு இலக்கணமில் நீங்கள் வாங்க முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இலக்கணம் தான். தமிழில் இலக்கணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இலக்கணம் எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா, எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எல்லாமே நல்லா ரீட் பண்ணணும். தமிழை பொறுத்த மட்டும் நீங்கள் ரீட் பண்ணணும், நல்லா ரீட் பண்ணணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க ஒரு வரி விடாமல் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ரீட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட 10ஆம் வகுப்பில் இயல் 1 என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்து காமிச்சிடுறேன். இயல் 1 நம்மளுக்கு செயல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செயல் வந்துட்டு என்னன்னா அன்னை மொழியை கொடுத்துருக்காங்க. கவிதை பேழைன்னு இருக்கு இல்லையா, அதுதான் செயல். அன்னை மொழின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நான் சொன்ன மாதிரி டாபிக் பார்த்துக்கோங்க, தலைப்பை பார்த்துட்டு அதோட ஆசிரியர் பார்த்துக்கோங்க. பாவலரேரோ பெருஞ்சித்திரனார், அதான். அதுக்கப்புறம் நுழையுமுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, என்ன அந்த செயலை பற்றி சொல்ல போகிறாங்க, செயல் எந்த மாதிரி இருக்கும் போது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை அப்படி சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து அந்த பாடல் வரிகளை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 வரியோ 3 வரியோ, அதற்கப்புறம் கடைசி
3 வரியோ 2 வரியோ அது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எந்த மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அதை பார்த்துக்கோங்க. ஏன் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை அந்த பாடல் வரிகளை கொடுத்து இதை எழுதினவங்க யாருன்னு கூட கேட்க சான்ஸ் இருக்குது. இதில் இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு சொல்லி கூட கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதற்கப்புறம் பாடலின் பொருள், அந்த பாடலில் எந்த மாதிரி இருக்குது, என்ன சொல்லியிருக்காங்க, எதை பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதற்கடுத்து பாக்ஸ் டாப்பிக்கில் என்ன இருக்குது, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும், சச்சிதானந்தன் சொல்லியிருக்காங்க. ஸோ அது யார் சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதற்கடுத்து நூல்வெளி. அதுக்கப்புறம் கற்பவை கற்றபின் இருக்கு இல்லையா, கற்பவை கற்றபின் சும்மா விட்டுறாதீங்க, ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்கள். ஏன்னா கற்பவை கற்றபின்ல 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று சும்மா பயிற்சி, இதை பயிற்சி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்ல சான்ஸ் இருக்குது. எடுத்துக்காட்டாக இங்கே பாருங்கள், என் தமிழ்னா நின் பெருமை எடுத்தே உரை விரிக்கும் என்ற பாடலடியை கொண்டு வகுப்பறையில் 5 நிமிட உரை நிகழ்த்துக. இதெல்லாமே ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பயிற்சி வினாக்களில் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்லிவிட்டு நீ இது பண்ணணும், நீ அது பண்ண, அந்த மாதிரி சொல்லி ஆசிரியர் வந்துட்டு மாணவர்களுக்கு கொடுப்பாங்க, மாணவிகளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். சில நேரம் அதில் என்ன இருக்குன்னா, வேறு ஏதாச்சும் நமக்கு தெரிஞ்சுக்கொள்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜிகே மாதிரி, ஜென்ரல் நாலேஜ் மாதிரி கூட கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் அதெல்லாமே. ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதற்கடுத்து உரைநடை, தமிழ் சொல்வளம், அதோட ஆசிரியர் பார்த்துக்கோங்க. ஆசிரியர் பார்த்துட்டு அதற்கப்புறம் புக் பேக்கில் என்ன இருக்குது, அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அடி வகைன்னு கொடுத்துருக்காங்க, கிளை பிரிவுகள், இலை வகை, கொழுந்து வகை, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாமே அப்படியே ஒரு ரீட் அவுட் பண்ணிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட வகைகள் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் டாப்பிக்கில் யார் இவர் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா தெரியுமான்னு இருக்கா, அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நூல்வெளி, இந்த மாதிரி பாக்ஸ் டாபிக் அது பார்த்துக்கோங்க. கற்பவை கற்றபின்ல என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக செய்யுள் முன்ன சொன்ன மாதிரி தான், செய்யுளுக்கு என்ன பேட்டர்னோ அதே செய்யுள் பேட்டர்ன் தான் எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எல்லா இயல்களையுமே நீங்கள் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். அதற்கடுத்து துணைப்பாடம் சொல்லிடுறேன். விரிவானம் தான் துணைப்பாடம். உரைநடையின் அணிகலன்கள் எழில் முதல்வன் எழுதியிருக்காங்க. இல்லை என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். பங்கு பெறுவோர் இணைய தமிழன் சங்க புலவர் 2 பேரும் சேர்ந்து எதை பற்றியோ பேச போகிறாங்க. எதை பற்றி பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, அதில் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா, இது எழுதினவங்க இவங்க தான், அது அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்குன்னு ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாக்ஸ் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாக்ஸ் டாபிக் எப்போவுமே நீங்கள் வந்துட்டு விட்டுறக்கூடாது, எல்லாமே அதை ரீட் அவுட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் புக் பேக்கை நல்லா ரீட் அவுட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கற்கண்டுனா இலக்கணம், எழுத்து சொல் பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன டைப்ஸ் சொல்லியிருக்காங்க, எழுத்து சொல்னா என்னது, எழுத்துனா என்னது, சொல்னா என்னதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே நல்லா ரீட் அவுட் பண்ணி அந்த பயிற்சி வினாக்கள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு அதெல்லாமே நல்லா பாருங்கள். கற்பவை கற்றபின் பார்த்துக்கோங்க. திறனறிவோம் புக் பேக்கில் வந்துட்டு நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் நோட் பண்ண முடியுதா அப்படின்னு. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டுன்னா நிறைய புக் பேக்கோட ஆன்சர்ஸ் எல்லாமே நிறைய பிடிஎஃப், நிறைய லிங்க்கு எல்லாமே யூடியூப்லேயும் கிடைக்குது. இந்த 3 இயல்களையுமே படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா June 6 வந்து நம்ம ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன மாதிரி எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். நான் டெஸ்ட்டு வீடியோ வந்துட்டு June 6 அப்போ வந்து மார்னிங் இல்லைன்னா ஆஃப்டர்நூன் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்துட்டு ரிவிஷன் மார்னிங் பண்ணிடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஈவினிங் டெஸ்ட் எடுங்க. இல்லை நீங்கள் ஆஃப்டர்நூன் ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு டெஸ்ட் எடுங்க. ஏன் நான் கேப் விட்டு எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கக்கூடியது வந்துட்டு உங்களோட மைண்டில் எவ்வளோ நேரம் அது இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு இப்போ ரிவிஷன் பண்ணிட்டு உடனே நீங்கள் போய் படிச்சுட்டு உடனே நீங்கள் வந்து எழுதுறது வந்து டெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ நம்மளோட எக்ஸாம் வச்சுக்கோங்களேன், குரூப் எக்ஸாமுக்கு நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வெறும் ஒரு டாபிக் மட்டும் படிக்க போகிறதில்ல, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நம்ம படிக்க போகிறதில்ல, நிறையா சப்ஜெக்ட் இருக்குது, நிறையா படிக்க போகிறோம், நிறையா யூனிட்ஸ் படிக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே நம்மளால் அந்த டைமில் ரிவிஷன் பண்ண முடியாது. பட் அதுக்கு முன்னாடினாலும் எப்போயோ தான் ரிவிஷன் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கு இடையில எவ்வளவோ கேப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம மைண்டுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கணும், உங்களோட பிரெயினுக்கு நீங்கள் தான் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். நீங்கள் காலைல படிக்கிறீங்க அப்படின்னா அது நைட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுகிறப்ப கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், இல்லை அடுத்த நாள் டெஸ்ட் எழுதுகிறப்ப கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் மைண்டுக்கு, உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் கொடுக்கணும். உங்களால் மட்டும்தான் உங்களை சேஞ்ச் பண்ண முடியும், வேறு யாரும் வந்து உங்களை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வீக்குக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நீங்கள் வந்துட்டு இன்னும் எஃபர்ட் போட்டு என்னென்ன நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும். சொல்லுவாங்க இல்லையா, எப்படி படிக்கிறோன்றதான் முக்கியம், எவ்வளோ நேரம் படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை,
எப்படி படிக்கிறோம் அதுதான் உங்களுக்கு முக்கியம். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அதுக்கேற்ற வகையில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட் வீக் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் வேணும், ஏதாச்சும் புக் வேணும், இல்லை மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் வேணும், நோட்ஸ் வேணும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா உங்களோட டவுட்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர்.